ஹாய், எங்கள் அக்கா பசங்களாம் இருக்கிறதுனால பிரணீத் அவங்க சீக்கிரமாகவே எழுந்துட்டாங்க. ஸோ மார்னிங் சின்ன வாக் போயிட்டு உள்ளே வந்து பார்த்தா அம்மா பூரிக்கு மாவு பிசைஞ்சிட்டு இருந்தாங்க. அதை வேற வாங்கி வச்சுக்கிட்டு சித்தி நான் செயின் பண்ணுறேன் ரிங்கு பண்ணுறேன்னு ஒரே ஆட்டம். பாப்பா மறுபடியும் டயர்டில் தூங்கிட்டாங்க. எங்கள் அப்பா எனக்கு வெள்ளரிக்காய் பிடிக்கும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தார். கட் பண்ணி சாப்பிட்டுட்டு அம்மா எதை ஹெல்ப் பண்ணவான்னு கேட்டால் நீ பாப்பா தூங்கும் போதே போய் குளிச்சுட்டு வந்துருன்னு சொல்லிட்டாங்க. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மேரேஜ் எதுவுமே மாறவே இல்லை. முன்னாடி எங்களுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து செஞ்சாங்களோ அதே மாதிரி தான் இப்பயும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பட் ஆஃப்டர் மேரேஜ் நம்மளே எல்லாமே மேனேஜ் பண்ணும்போது அவங்களோட கஷ்டம் புரிஞ்சுது. நீங்களும் கல்யாணத்துக்கு அப்புறம் அது மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் குளிச்சுட்டு வந்துட்டு என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பவும் பண்ணுற ரொட்டீன் தான். மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், லிப் பாம், அப்புறம் கொஞ்சமாக லிப்டின் போட்டிருந்தேன். அம்மாவும் பூரி மசாலா செஞ்சு முடிச்சிட்டாங்க. நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாப்பா கொஞ்ச நேரத்தில் எழுந்துட்டாங்க. நான் ஆட்டுறேன் நீ ஆட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரே ஆடம். குட்டிமாக்கு இன்னைக்கு ராகி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஒரு டீஸ்பூன் ராகி எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா லம்ஸ் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா அது ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த மிக்சரை வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தால் ராகி கூழ் ரெடி ஆகிடுச்சு. அதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு அப்படியே பாப்பாவுக்கு வந்து ஊட்டி விட்டுட்டோம்.